லல்லு பீகார் இன்னொரு தரம் அந்த குடும்பம் புருஷனும் பொண்டாட்டியும் கொள்ளையடித்து ஒரு 20 ஆண்டுகள் பீகாரை வாட்டி எடுத்தது போக இப்பொழுது மறுபடியும் அவருடைய மகன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருகிறார். நான் சொல்கிறேன், நான் இப்போ மோடி ஆட்சி போக வேண்டும் என்று கருதுகின்றவர்களில் நான் ஒருவன். பிஜேபியினுடைய அந்த பாகுபாடான கொள்கைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது இந்த இந்துத்துவா, இவன் இந்து, அவன் அதெல்லாம் இந்திய குடிமகன் என்றால் இந்திய குடிமகன் அவ்வளவுதான் என்று எவனும் மதத்தின் காரணமாக தனியாக அவனை தனித்துவமாக நடத்துகின்ற போக்கு இருந்தால் அது பாகிஸ்தானாக ஆகிவிடும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் கூட இந்த ஊழல் குற்றவாளிகள் பூராவும் பிஜேபியில் இல்லையா என்றால் பிஜேபி ஆட்சியை விட்டு இறங்குகிறோது அவர்கள் மீது அந்த சட்டம் பாயும். முதல்ல ஒரு சட்டம் செய்வோம். இப்பொழுது இருக்கின்றவர்களை முதல் மம்தாவெல்லாம் பயங்கரமான ஊழல். 25 லட்ச ரூபாய் ஒரு வாத்தியார் வேலைக்கு வாங்கி கொண்டு 25,000 பேரை போட்டார்கள். 25,000 பேர் கோர்ட்டு வீட்டுக்கு போயின்னு சொல்லிவிட்டது. அவன் என்ன கதி ஆவான்? நகையை விட்டு, அதை விட்டு, இதை விட்டு, வீட்டை விட்டு, சொத்தை விட்டு இந்த சம்பளம் கிடைக்குமே என்பதற்காக இவன் இந்த லஞ்சத்தை மம்தா அரசாங்கத்துக்கு கொடுத்து 25,000 பேர் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டது கோர்ட். அவ்வளவு பேரும் தகுதி இல்லாதவர்கள்.